நாங்க ஒற்றுமையாக இருந்து முன்பின் எல்லாத்துலயும் இருக்கணும். எல்லா ஒரே உமா அப்பட 5 பிள்ளைகளே அடிச்சு கொள்றாங்க. அவங்களுக்குள்ளே ஒற்றுமையை பாதுகாக்க கஷ்டமா இருக்கு. அப்ப வேற வேற குடும்பங்களை சேர்ந்தவங்க வந்தா அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறாங்க. சோதனைன்றது இதுதான். குர்ஆன்ல என்ன சொல்றான்? وَجَعَلْنَا بَعْضَكُمْ لِبَعْضٍ فِتْنَةً أَتَصْبِرُونَ. உங்களுக்குள்ளே சிலர்களுக்கு சோதனையாக ஆக்கியிருக்கிறோம். நீங்க பொறுத்து கொள்றீங்களான்னு பார்க்க. எங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்கு சோதனை அமையலும், மனைவி கணவனுக்கு சோதனை அமையலும், பக்கத்து வீட்டுக்காரன் சோதனை, நேபர் அவன் சோதனை அமையலும், நானா தம்பிக்கு சோதனை அமையலும், அக்கா தங்கச்சிக்கு சோதனையாக அமையலும். அப்ப இப்படி அல்லாஹ் சொல்றான், நாங்க இப்படி வித்தியாசமா படைச்சிக்கிறோம். எதுக்கென்றா நீங்க பொறுத்து கொள்றீங்களான்னு பாருங்க. உங்களோட பொறுமையை சோதிக்க சொல்றாங்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரே இடத்து மண்ணால படைக்க இல்லை, உலகத்துடைய பல வித்தியாசமான மண்ணால தான் படைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நிறங்கள் வித்தியாசம், அதனாலதான் குணங்களும் வித்தியாசம். ஒரு இடத்து சொல்றாங்களே, சொல்லுவாங்க அது மண்ணுடைய தன்மை, அந்த ஊருடைய மண்ணுடைய தன்மைன்றாங்க. சிலவங்களோட இதுவரை வச்சு அந்த ஊரு மண் அப்படித்தான். அப்ப மண்ணுக்கு என்ன ஒரு தன்மை இருக்கு, மண்ணால படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அதனால குணங்கள் வித்தியாசம். சிலவங்களுக்கு சும்மா பேசினாவே டெம்பர் ஆகிடுவாங்க, கோவிப்பாங்க. சிரிச்சாலும் கோவிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏசினாலும் சிரிச்சு கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏசக்கூடே சிரிச்சு கொண்டு தான் இப்ப பாக்கியசாலி இல்லை அவங்க எல்லாம். ஏன்னா ஏசினாலும் சிரிச்சு கொண்டு இருக்கிறவங்க பெரிய பாக்கியசாலி. ஏன்னா அவனுக்கு கணக்கும் இல்லை. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வித்தியாசமான குணங்களோட படைச்சிருக்கிறான். இந்த வித்தியாசமான குணங்களோட உள்ள மக்களோட சமாளிச்சு கொண்டு போறது, விட்டு கொடுத்து மன்னிச்சு பணிஞ்சு அரவணைச்சு கொண்டு ஆதரிச்சு கொண்டு மிக கஷ்டமான ஒரு காரியம். 1000 ரக்காத் தொழுகிறது கஷ்டம் இல்லை. ஒரு குர்ஆன் முழு 30 ஜுஸே ஒரு நாள்ல ஓதி முழுக்கிறது என்ற கருத்து கஷ்டம் இல்லை. விடிய விடிய தஹஜ்ஜத் வந்து குடிக்கிறது கஷ்டம் இல்லை. அதெல்லாம் கஷ்டம். அது நஃப்ஸுக்கு இல்லை, நஃப்ஸுக்கு பாரம் இல்லை. பிரச்சனை எங்கன்னா நஃப்ஸுடைய பிரச்சனை, உள்ளத்துடைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. நஃப்ஸ் அடங்கி போக தயார் இல்லை, நஃப்ஸ் பணிஞ்சு போக தயார் இல்லை, நஃப்ஸ் விட்டு கொடுக்க தயார் இல்லை. நஃப்ஸ் அப்படியே கொதிச்சு கொண்டு தான் இருக்கு. பொறாம எல்லாம் அங்கத்தான் இருக்குது. கண்ணியமான சொல்ல இதை பத்தி பேசுறா மனிதியாக பேச வேண்டியது. உள்ளத்துலதான் உழைப்பு செய்ய வேண்டியது. எங்கட வெளிரங்கங்கள்ல மாத்திக்கொண்டே லேசி ஜுப்பா உடுக்கணும், இப்ப டிஷர்ட் அடிக்கணும், அப்புறம் கட்டகாசம் அடுக்கணும், அதெல்லாம் மாத்திக்கொண்டே இருக்கணும். அதெல்லாம் இப்ப வெளிரங்கத்துல மாற்றங்கள் அல்ல, அசல் மாற்றம் கல்வுடைய மாற்றம். அதனால தான் நபி சொன்னாங்க, அலா அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கா இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். நல்லா விளங்கிக்கோங்க, மனிதனுடைய உடல்ல ஒரு சதை கட்டி இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு இறைச்சி மாமிச துண்டத்தான் சொல்ல போறாங்க. உடல் எல்லாம் சதை நிறைய இருக்குது. ஆனா நபி இப்ப சொல்ல போறது முக்கியமான ஒரு விஷயம். அந்த சதை துண்டு, அந்த மாமிச துண்டு சீரானால் முழு உடலும் சீராகிவிடும். அது கெட்டு போனால் முழு உடலும் கெட்டு போய்விடும். அப்படி என்றா இந்த உள்ளம் சீரானா உறுப்புகளால வெளியாகக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கும். இந்த உள்ளம் கெட்டு போனால் உறுப்புகளால வெளியாகிற செயல்கள் கெட்டு போய் அலா வஹியல் கல்ப, அதுதான் கல்ப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால உள்ளத்துடைய உழைப்பு தான் ஆக முக்கியம். சூரத்து ஷம்ஸ்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றது அதுதான். والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. சத்தியம் செஞ்சு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றேன், அது எவ்வளவு முக்கியமான விஷயம்.
அல்லாஹ்க்கு சத்தியம் செய்ய தேவை இருக்கா? சத்தியம் செய்ய தேவை எவண்டையாவது பேச்சுல சந்தேகம் இருந்தா தான். சந்தேகம் உள்ளவன் பேசத்தானே சத்தியம் செஞ்சு சொல்லுவோம். அல்லாஹ்ட பேச்சுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அல்லாஹ் 7 வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்யறான். சூரியன், சந்திரன், இரவு, பகல், வானம், பூமி. அடுத்தது ஒவ்வொரு ஆத்மாக்கள், ஒவ்வொரு உள்ளத்தின் மீது சத்தியமாக. யார் இந்த உள்ளத்தை இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டாங்களோ நிச்சயமாக அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள இல்லையோ அவங்க நஷ்டவாதியா போனாங்க. அதனால பிரச்சனை அங்கதான் இருக்கு. இந்த பொறாமைக்கெல்லாம் காரணம் இதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ஏண்டா நீ பொறாமைப்படுறாய், கொடுக்கிறது நான் தானே, அப்படி கேட்கிறான் குர்ஆன்ல. அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அவங்கதான் அல்லாஹ்ட ரஹ்மத்தை பங்கு வைக்கிறாங்க. இந்த பொறாமைப்படுறவங்க இருக்கிறாங்களே, இந்த பொறாமக்காரர்கள் அவங்கள பார்த்து கேட்கிறான், அவர்களா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பங்கு வைக்கின்றார்கள்? نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات. நாங்கள் தான் மக்களோட வாழ்க்கையை பங்கு போட்டிருக்கிறோம். ஒரே தாய் தந்தையருடைய பெற்றோருடைய பிள்ளைகள் 5 பிள்ளைகள் 5 நிலைமையில இருக்கிறார். ஒரு மகன் நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல திறமசாலி ஆகிறார். ஒரு மகன் மந்த புத்தி உள்ளவராகிறார். ஒருவர் நல்ல நிறம், ஒருவர் மங்கள், ஒருவர் கட்ட, ஒருவர் நெட்ட. அறிவு ஆற்றல வித்தியாசம், அழகுல வித்தியாசம், நிறத்துல வித்தியாசம், உயரம் பெருப்பத்துல வித்தியாசம், வசதி வாய்ப்புல வித்தியாசம். ஒரு மகன் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார், ஒரு மகன் 3 வீலர் ஓட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் அதே இடத்துல தான் வந்து நிற்கிறார், அப்படி நிற்கிறான். அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகள் யாரால என்றதை தான் விளங்கப்படுத்துறார். நஹ்னு கஸம்னா, அது எங்கட ஏற்பாடு என்றாங்க. அதனால நீங்க யாரும் பொறாமப்படுறாங்க. சிலவங்களுக்கு போய் குழந்தை கூட இருந்து அதுக்கு பொறாமப்படுறாங்க. கொஞ்சம் அழகா ஒரு நல்ல இடத்துல திருமணம் நடந்த அதுக்கு பொறாம. ஏதோ இவங்க தான் அதெல்லாம் ஏற்பாடு செய்ய, இவங்களோட கையில தான் இருக்கிற மாதிரி. அல்லாஹ் சொன்னா அது என்ன ஏற்பாடு? நீங்க சும்மா வெந்து கொண்டு கோவிச்சு கொண்டு ஆத்திரப்பட்டு கொண்டு அதால நீங்க நோயாளியாக தேவையில்லை. நோய்க்கு மெயின் காரணம் சொல்றாங்க இந்த பொறாமை. உடல் ரீதியான நோய், ஏன்னா ரத்த ஓட்டத்தோட தான் எல்லாம் சம்பந்தப்படுது, அதெல்லாம் அதோடய சம்பந்தப்படுது. பொறாமையை பத்தி நபி சொன்னாங்க, அல் ஹசத் கசுதா இல் ஹதீத், இரும்புல பிடிக்கிற கரைய போல. நான் பொறாமை அது இரும்பு அப்படியே முழுமையா சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் கரை விடாது. இது சொன்னாங்க, அல் ஹசத் யாக்குலுல் ஹஸனாத் கமா தஅக்குலுன் நார் அல் ஹதப். பொறாமை நெருப்ப போல எரிஞ்சு கொண்டிருக்கிற நெருப்புல வெறும் பெரிய பெரிய வெறும் கட்டையில போட்டா சாம்பல் ஆக்கிடும். பொறாமை அவ்வளவு நன்மையும் மண்ணாக்கி போகும், அவ்வளவு நன்மை இல்லாமல் ஆக்கி. அதனால மிக